அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு அவர் சேனல் ஆல் இஸ் வெல் மை டியர். அல்ஹம்துலில்லா. இதுக்கு முந்தைய வீடியோவில் நம்ம பார்த்தோம் குர்ஆனுடைய கேள்வி பதில்கள் அப்படின்னு. எப்போவுமே குர்ஆனை அரபியில் மட்டும் இல்லாமல் தமிழையும் நம்ம அதுக்கான பொருளை படிக்கிறது மூலியமாக தான் அல்லாஹ் ரஹ்மான் நம்மகிட்ட என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் அதை பயன்படுத்த முடியும். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய கேள்வி பதில்கள், மறுமை நாள் எவ்வளவு நேரத்தில் வரும்? இது அல்லாஹ் சொல்லும்போது மறுமை நாளுங்கிறது கண்மூடி திறப்பது மாதிரி அதை விட குறைவான நேரத்துல நடந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கான். மனிதன் செய்யும் தீய செயல்களுக்கு உடனுக்குடன் தண்டிக்கப்பட்டால் நிலை என்ன? ஒவ்வொரு மனிதனுமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனா ஒவ்வொரு தீய செயலுக்குமே அல்லாஹ் தண்டிக்கிற நிலை வந்துடுச்சுன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, பூமியில் எந்த உயிரினத்தையுமே அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டானா. அதுக்காக தான் அல்லாஹ் ஒவ்வொரு நம்ம பாவம் தெரியாம செஞ்சாலும் தெரிஞ்சு செஞ்சாலும் ஒரு அவகாசம் கொடுக்குறான், அதிலிருந்து நம்ம திருந்தி வரணுங்கிறதுக்காக. பால் எங்கு உற்பத்தி ஆகிறது? இதுல மிகப்பெரிய ஒரு அறிவியல் உண்மையும் இருக்கு. அல்லாஹ் ரஹ்மான் சொல்லும்போது முழுமையா ரத்தமே பாலாக மாறுறது கிடையாது. வயிறுகளில் உள்ள செரிக்கப்பட்ட உணவுக்கும் ரத்தத்திற்கும் இடைப்பட்ட நிலையில தான் அது உற்பத்தி ஆகுது அப்படிங்கிற உண்மையை நம்ம இந்த குர்ஆன் வசனத்தின் மூலம் தெரிஞ்சுக்கணும். வேதனையை காணும்போது தண்டனை லேசாக்கப்படுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வேதனை லேசாக்கப்படாது. அவர்கள் அவகாசமும் அளிக்கப்பட மாட்டார்கள். ஏன்னா நிறைய சந்தர்ப்பங்கள்ல அல்லாஹ் ரஹ்மான் ஒவ்வொரு தவறு செய்யும் போதும் சரி, அதை செய்யறதுக்கு முன்னாடியும் சரி நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருப்பான். அதை நம்ம சரிவர பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து நம்ம முன்னாடியே மீண்டுடலாம். அடுத்து என்னன்னா, தேன் எங்கு உற்பத்தி ஆகிறது? இதுலேயும் அல்லாஹ் ரஹ்மான் மிகப்பெரிய ஒரு சான்று நமக்கு தந்திருக்கான். அதாவது தேனியோட வயிற்றிலிருந்து தான் அந்த தேனுங்கிறது நமக்கு உருவாகுது. அப்பேற்பட்ட அந்த தேன்ல நோய் நிவாரணம்ங்கிறது மிகப்பெரியதா இருக்கு, ஒரு அருமருந்தும் கூட. அடுத்து, அல்லாஹுக்கு உதாரணங்கள் கூறலாமா? அதாவது எக்ஸாம்பிள்ஸ், அல்லாஹுக்கு உதாரணங்கள் கூறலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கூடவே கூடாது. அல்லாஹுக்கு எந்த ஒரு உதாரணமும் கூறக்கூடாது, அல்லாஹுக்கு எதையும் இணையாக்கவும் கூடாது. அடுத்து, உறுதிப்பட்ட பாதம் எப்போது சருகி போகும்? இது அல்லாஹ் சொல்லும்போது உறுதிப்பட்ட பாதம் எப்போது சருகி போகும் அப்படின்னா, உங்களுக்கிடையே மோசடி செய்வதற்காக சத்தியங்களை செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உறுதிப்பட்ட பாதம் சருகி போய்விடும் அப்படின்னு அல்லாஹ் நம்மளை எச்சரிக்கிறான். மோசடி செய்யறதிலிருந்தும் மோசடி செய்வதற்காக சத்தியம் செய்வதிலிருந்தும் நம்ம விலகிக்கணும். அடுத்து, ஷைத்தானோட உடன்பிறப்புகள் யார்? ஷைத்தானோட உடன்பிறப்புகள் யார் அப்படின்னு கேட்டா வீண் விரயம் செய்யறவங்க ஷைத்தானோட உடன்பிறப்புகளாக இருக்கிறாங்கன்னு ரஹ்மான் நமக்கு இந்த வசனத்துல தெளிவுபடுத்துறான். அதாவது எந்த ஒரு விஷயத்திலையுமே சரி ரொம்ப கஞ்சத்தனமாவும் இருந்துடக்கூடாது, அதே நேரத்துல வீண் விரயம் செய்யறவர்களாகவும் நம்ம இருந்துடக்கூடாது. யாசகம் கேட்பவருக்கு எதையேனும் கொடுக்க முடியாத நிலை வந்தால் என்ன செய்ய வேண்டும்? யாராவது நம்மகிட்ட யாசகம் கேட்குறாங்க அப்படின்னா எதையுமே நம்ம கொடுக்க முடியாத நிலையில இருந்தாலும் நம்ம அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது அல்லாஹ் சொல்லும்போது, உம்மிடம் வசதி இல்லாது உமது இறைவனின் அருளை தேடி எதிர்பார்த்திருக்கும் நிலையில் ஏதும் கொடுக்காமல் அவர்களை புறக்கணிப்பதாக இருந்தால் கடினமில்லாத சொல்லையே அவர்களுக்கு கூறுவீராக. அவங்க மனம் நோகுற மாதிரி நம்ம எந்தவித சொல்லையும் சொல்லிடக்கூடாது. இறைவனோட வெறுப்புக்குரியது எது? அல்லாவுடைய வெறுப்பிற்குரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்வமா நடக்கக்கூடாது. கர்வமா நடக்கிறது அல்லாஹ்வுடைய வெறுப்பை பெற்றுத்தரும். அதனால எப்பவுமே இந்த பண்பிலிருந்து நம்ம பாதுகாப்பு பெற இறைவனிட்ட அதிகம் கேளுங்க. ஏன்னா இது அல்லாஹ்விடம் வெறுக்கப்பட்ட விஷயம். நரகத்திற்கு எத்தனை வாசல்கள் இருக்கு அப்படின்னு கேட்டா, நரகத்துடைய வாசல்கள் 7 வாசல்கள். அவர்களில் பங்கிடப்பட்ட ஒரு தொகையினர் ஒவ்வொரு வாசலுக்கும் உள்ளனர். அதிகம் நரகத்திலிருந்து நம்ம பாதுகாப்பு தேடணும். எதிரிகள் பேசுவதன் மூலம் நமக்கு கலக்கம் வந்தால் என்ன செய்ய வேண்டும்? எதிரிகள் பேசுறது மூலியமா நமக்கு கலக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லும்போது, உமது இறைவனை புகழ்ந்து போற்றுவீராக, சஜிதா செய்வீராக. முழுக்க இறைவனை புகழ்ந்து போற்றணும், சஜிதா செய்யணும்.
உயர்ந்த குணம் வந்து யாரிடத்துல இருக்கும்னு அல்லாஹ் சொல்லும்போது உயர்ந்த குணம்ங்கிறது அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கு. மறுமையை நம்பாதவருக்கு தீய குணம்தான் உள்ளது அப்படிங்கிறத அல்லாஹ் ரஹ்மான் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு சொல்றான். உயர்ந்த குணம் அல்லாஹுக்கே உள்ளது. அடுத்து, மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் எதில் உள்ளது? இதை நான் ஏற்கனவே சொன்னேன். மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் எதுல இருக்கு அப்படின்னு கேட்டா, மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் தேனில் உள்ளது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதாவது தேனியுடைய வயிற்றிலிருந்து வருகின்ற தேன், இதுல மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் இருக்கு அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு சொல்றான். தேன் அது மட்டும் இல்ல, தேனுங்கிறது வந்து ஒரு அருமருந்து. அடுத்து, தன்னை சீர்படுத்த என்ன வழி? ஒருத்தவங்களை நம்ம சீர்படுத்திருக்கணும், நேரான வழியில செல்லணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு கரெக்டான வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் வேதத்தை உறுதியாக பிடித்து கொண்டு தொழுகையையும் நிலைநாட்டுகிறார்களோ அத்தகைய சீர்படுத்தி கொள்வோரின் கூலியை நாம் வீணாக்க மாட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதாவது குர்ஆனை முழுக்க ஏற்றுக்கிட்டு அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சு தொழுகையையும் நிலைநாட்டுறவங்களை கண்டிப்பா என்னென்னைக்கும் வழி தவறி செல்ல மாட்டாங்க. வேதனைக்கு மேல் வேதனை யாருக்கு அதிகமாக்கப்படும்? வேதனைக்கு மேல் வேதனை யாருக்கு அதிகமாக்கப்படும்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ்வின் பாதையை விட்டும் தடுத்தோர், குழப்பம் செய்தோர். அல்லாஹ்வின் பாதையை விட்டும் தடுக்கிறவங்களுக்கும் குழப்பம் செய்கிறவங்களுக்கும் வேதனைக்கு மேல் வேதனை ஏற்படும். இதிலிருந்து வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அல்லாஹ்வோட பாதையில செல்வதை தடுத்தால் என்ன ஏற்படும்? அல்லாஹ்வின் பாதையில செல்றத தடுத்தாங்க அப்படின்னா என்ன ஏற்படும் அப்படிங்கிறத அல்லாஹ் எச்சரிக்கும் போது தீங்கும் கடும் தண்டனையும் கிடைக்கும் அப்படின்னு எச்சரிக்கிறான். அதாவது அல்லாஹ்வின் பாதையில் செல்வதை யாராவது தடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தீங்கும் கடும் தண்டனையும் தான் கிடைக்கும். இதிலிருந்து நம் அனைவரையும் அல்லாஹ் ரஹ்மான் பாதுகாப்பானாக. மின்னலும் மேகமும் எதற்காக உருவாக்கப்பட்டது? மின்னலையும் மேகத்தையும் அல்லாஹ் எதற்காக உருவாக்கினா அப்படின்னு திருமறையில சொல்லும்போது, அச்சத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்துவதற்காக மின்னலை அவனே உங்களுக்கு காட்டுகிறான், பலுவான மேகங்களையும் அவன் உருவாக்குகிறான். அச்சத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்துவதாக மின்னலையும் பலுவான மேகங்களையும் அவன் உருவாக்குகிறான். அடுத்து என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, குர்ஆனை உண்மைன்னு அறிந்தவர் தீமையை எவ்வாறு தடுப்பார்? நம்ம குர்ஆன்ங்கிறது அல்லாஹுடைய வார்த்தைங்கிறத நம்பிட்டோம். அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தீமையை நம்ம எப்படி தடுக்கணும்னா, நன்மை மூலம் தீமையை தடுக்கணும். அவர்களுக்கே நல்ல முடிவு உண்டு. அதாவது எப்பவுமே நன்மை மட்டும் செய்கிறவங்களா இருக்கக்கூடாது. தீமையை தடுத்து நன்மையை செய்வோரே வெற்றியாளர்கள்னு அல்லாஹ் சொல்றான். அதனால நன்மை மூலம் தீமையை தடுக்கணும். மக்களிடம் நன்மை இருப்பதை அறிந்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? மக்களிடம் நன்மை இருப்பதை அறிந்தால் அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா, அவர்களிடம் நன்மை இருப்பதை அல்லாஹ் அறியும் போது அவர்களை செவியேற்க செய்திருப்பான். யார்கிட்ட நன்மை இருக்குன்னு அல்லாஹ் எதிர்பார்க்கிறானோ அறிந்திருக்கிறானோ அவங்கள நல்ல விஷயங்களையும் நல்ல வார்த்தைகளையும் நல்ல செயல்களையும் செய்யும்படி செவி ஏற்க செய்வான். அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையும் நெறிப்படும். இந்த கேள்வி பதில்கள் மூலமா குர்ஆன்ல வல்ல ரஹ்மான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கிறத ஒரு சிறிய விஷயங்களாவது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது போல் பல பயனுற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.